அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கங்களை பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். மாற்றுத்திறனாளிகள் மகத்துவமானவர்கள் என்ற இந்த தலைப்பில் இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றவர்களோடு ஒப்பிடும்போது இயலாமை ஏற்படுவதற்கான நிலை, அதில் நம்முடைய பார்வை மூலமாக 80%, செவி மூலமாக 13%, தொடுதல் என்ற உணர்வு பிரகாரம் 7%. ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிகள் மகத்துவம் மிக்கவர்கள். இந்த 7% தொடு உணர்வு மூலம் அந்த பிராயில் எழுத்துன்ற முறையிலும் அவர்களுடைய உள் உணர்வுகளுக்கு ஏற்படுகின்ற அந்த 7% வைத்துக்கொண்டு 100% என்று சாதிக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் மகத்தானவர்கள். உடல் நிலையிலும், கண் நிலையிலும், செவி மற்றும் வாய் நிலையிலும் இந்த உளவியல் பிரகமான குறைபாடுகள் பிறப்பிலே ஏற்படுகின்றது. வாழ்நாளில் இருக்கின்ற போதும் இந்த மாற்றுத்திறனாளி நிலைக்கு உருவாகின்ற சூழல். இந்த உலக நம்ம மக்கள் தொகையில் 2.21% இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள். ஒரு ஆயன் 100 ஆடுகளை ஓட்டிச் செல்கின்றான். 99 ஆடுகள் பட்டிக்கு வந்து விடுகிறது. ஒரு ஆடு வழி தவறி போகிறது. அங்கே முள்ளில் மாட்டி கால் உடைந்து போகிறது. அதை தேடி கண்டுபிடித்து கட்டி தன்னுடைய பட்டியில் சேர்க்கின்றார். ஆகவே இந்த மாணவர்களுக்கு, மாற்றுத்திறனாளி என்பவர்களுக்கு சம வாய்ப்பை கொடுக்க வேண்டும், சம உரிமையை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஆலோசனை கொடுப்பதால் அவர் வாழ்விலே சாதித்து காட்டுகின்றார்கள். அப்படி சாதிப்பதற்கான ஆலோசனைகளை நம்மளுடைய நடைமுறையில் தமிழ்நாடு விதி 2018 21 வகையான இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய அமைப்பு இருக்கிறது, வகைப்படுத்தியிருக்கின்றார்கள். அப்ப இந்த மாற்றுத்திறனாளிகள் வகைப்படுத்தியவர்களுக்கு உடனடியாக முன்னெடுக்கின்ற ஒரு செயல்கள், அவர்கள் ரயில் பஸ் கட்டணங்களில் விதிவிலக்கு மற்றும் தேசிய விருது, மாநில விருது, இந்த படைப்பாளிகள் சார்பாக அரசு வயதில் அவர்களுக்கு சலுகை சதவீதம், அவர்களுக்கு சதவீதம் கருவு கொடுக்கப்படுகிறது. 2016 அந்த அரசு நியமன சலுகையில் CD என்ற பிரிவினர்களுக்கு சலுகை அடிப்படையில் இடஒதுக்கீடு தரப்படுகிறது. அந்த இடஒதுக்கீடை 3% இடஒதுக்கீடை 3 ஆண்டுகள் நிரப்பப்பட என்றாலும் அது காலிப்படமே வைத்திருக்க வேண்டும். இன்னும் அரசு ஊழியர்களாக இருக்கின்ற இந்த மாற்றுத்திறனாளிக்கு அந்த பவானி சாகர்ன்றதில் பயிற்சிக்கு விதிவிலக்கு கொடுக்கிறார்கள். பயணப்படி என்றாக 3000 ரூபாய் அவர்களுக்கு வழங்குகின்றார்கள். அவர்களுக்கு இந்த வரி சலுகை, தொழில் வரி சலுகை தவிர்த்து செய்யப்படுகிறது. சொந்த இடத்திலே பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது. குறிப்பாக இவர்களுக்காக ஒரு தினம் டிசம்பர் 3 மாற்றுத்திறனாளி தினம் என கொண்டாடப்படுகிறது. ஆகவே 2010 நம்முடைய தமிழக முன்னாள் அமைச்சர், மாநில முதலமைச்சர், இந்த ஊனமுற்றோர் என்ற பெயரை எடுத்து மாற்றுத்திறனாளி என்ற பெயரை பதித்து அந்த அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை, ஒரு நம்பிக்கை கொடுத்தார் நம் மாமேதை கலைஞர் அவர்கள். ஆகவே மாற்றுத்திறனாளிகள் ஏதோ புறந்தள்ளப்பட்டவர்கள் அல்ல. நாம கூட ஆந்திரா, கேரளா அப்படி போகணும்னா அவர்களால் நாம் பேச முடியாது. அங்கே பேச முடியாத மொழியால் நாம் இயலாமை உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆக இயலாமை என்பது இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. ஆனால் பிறப்பிலே அந்த தாயின் கருவறையில் மருத்துவ சிகிச்சை முறை பெறாமல், அதுதான் நம்மளுடைய தாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சீமந்தம் கொண்டாடுகின்றார்கள். அந்த தாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். வளையல்கள்லாம் அந்த கையில் போட்டு அங்கு பஞ்சர் ஏற்படுத்தி அவர்களுக்கு அந்த குழந்தை எந்தவித பாதிப்பு இல்லாமல் பிறக்க வேண்டும் என்ற ஒரு தமிழ் பண்பாட்டு முறை இருக்கிறது. ஆகவே இந்த நிலையிலிருந்து உதாரணமாக ஒரு பள்ளியில் ரொம்ப நாளைக்கு பிற்பாடு ஒரு குழந்தை பிறந்துன்னு எல்லாரும் கண்ணாறு போட்டுருவாங்கன்னு
வீட்டிலே வெளியே காட்டாம வைத்திருந்து அந்த சூரிய ஒளியை காட்டாமலே இருந்து ஒரு ஆண்டுகளினுடைய பலன் அந்த பிள்ளைக்கு கண் பார்வையே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே நம் மூட நம்பிக்கைகளை தகர்த்து என்னால் முடியும், என்னால் மட்டும் முடியும், என்னால் முடியாதது வேறு யாராலும் முடியாது என்ற ஒரு தன்னம்பிக்கை அவர்களிடம் இருக்குது. நாம் சிறு ஒரு தூண்டுதலை மட்டும் அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டால் போதும். உதாரணமாக ஒரு நிகழ்வை பதிவு செய்கின்றேன். ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு பெண் குழாய் தண்ணியிலே தண்ணீர் வீணாகுது என்பதை சொல்லுகின்றார்கள். நீ என்ன எனக்கு நோட்டம் சொல்ற, உனக்கே கண்ணு தெரியலன்னு திட்டுகின்ற வார்த்தை அந்த அம்மாவுக்கு மனதிலே பதிந்து அந்த பார்வையற்ற பள்ளியிலே சேர்ந்து படித்து இன்று இந்தியாவிலே நீர் மேலாண்மையினுடைய உயர் அதிகாரி இருக்கிறார். பாருங்க, என்ன ஒரு அனுபவம், அந்த வைராக்கியம் அவர்களை அதை மென்னோக்கி காட்டியது என்று பார்க்கின்றோம். ஆகவே இந்த செவித்திறனும் வாயும் பேச முடியாத பாதிப்பு தான் அந்த மாற்றுத்திறனாளிகளை மிக பாதிப்பு. அவர்கள் உடல் வலியும் வாயால சொல்ல முடியாது, அவர் மற்றவர்கள் சொல்வதையும் கேட்க முடியாது. இந்த நிலையில் இப்பேற்பட்ட பள்ளிகள் இருக்கின்றன. பார்வையற்றதற்கான பள்ளிகள், செவித்திறன் வாய்த்திறன் பேச முடியாத பள்ளிகள். உதாரணமாக இந்த மாற்றுத்திறனாளிகள் 45% அந்த தொடக்கம் போட்டு 75% உச்சநிலை அடைகிறது. ஆக இதை முறையாக மத்திய மாநில அரசினுடைய இந்த அடையாள அட்டைகளினுடைய ஆவணங்களின்படி அதை முதல்ல அவங்க பெற்றுக்கொள்ளணும். அதில் 2 விதத்தில் உதவித்தொகை வருகிறது. மாற்றுத்திறனாளியினுடைய துறை மூலமாகவும் மற்றும் வருவாய்த்துறையின் மூலமாகவும் அவர்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த துறைகள் மூலமாகவும் இந்த மாற்றுத்திறனாளிக்கு அத்தனை சதவீதங்களையும் செயல்களையும் மற்றவர்கள் நீங்கள் அவரை கலந்து ஆலோசித்து அவர்களுக்கான வழிகாட்டுதல் செய்யணும். இது மிகப்பெரிய புண்ணியம். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா? நான் பசியாயிருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தாயா? நான் உடல் நோயிட்டு இருந்தேன், தவித்திருந்தேன், எனக்கு வழிகாட்டியா என்றுதான் நமக்கு தீர்ப்பு வழங்கப்படும். ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிக்கு நாம் மாற்று சக்தியாக ஒரு 60 மாணவர்களுக்கு நீ பாடம் சொல்லி கொடுப்பதை விட அவர்களுக்கு படித்துக் கொள்வார்கள், பார்த்து தெரிந்து கொள்வார்கள். ஆனால் இத்தகைய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நீங்கள் அந்த பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு ஆதரவாக இருந்தால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, புண்ணியம். எனக்கு இந்த துறையோடு ரொம்ப பயணங்கள் உண்டு. நான் இருந்த வட்டாரங்கள் எல்லாம் டேக்கர் சென்டர் என்று அந்த பிஆர்சி வட்டார மல மையத்தில் இருக்கின்றது. அந்த சென்டர்ல அந்த பயிற்சிக்காக வருகின்றார்கள். அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் பள்ளியில சேர்த்து விடுகின்றார்கள். ஆகவே 18 வயது வரை அந்த மாணவர்கள் அந்த நிலையை அறிந்து கல்வி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்பாடு. உதாரணமாக 1லிருந்து 3 படிக்கின்ற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும், 6 to 8 படிக்கின்ற மாணவர்களுக்கு 3000 ரூபாயும், 2000 ரூபாயும், 9, 10க்கு 3000 ரூபாயும், கல்லூரி படிப்புக்கு 6000 ரூபாயும் உதவித்தொகை வழங்குகின்றார். ஸோ இதை முழுமையாக அந்த வட்டாரத்தில் இருக்கின்ற அந்த சிறப்பு ஆசிரியர்கள் அந்த கிராமத்தில் உள்ள களப்பணியை செய்து அதை பணி செய்கின்றார்கள். எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அந்த வாய் மூலியமாக சொல்லிக் கொடுப்பதற்கு 10 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர். அந்த வாயை குவித்து அம்மா ஆன்ற வார்த்தை, அம்ன்ற வார்த்தையை அந்த உதடுகள் குவித்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது. இப்படி அந்த கல்வியை, ஒருங்கிணைந்த கல்வியையும் தனி பள்ளியும் இதில் மேம்படுத்தப்பட்டு இன்று முழு நிலையில் இந்த மாணவர்களுக்கான ஏதாவது ஒரு விதத்தில் இன்று படிப்பறிவை முழுமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்று அரசு கட்டடங்கள் அல்லது தனியார் கட்டடங்கள் எந்த இடத்திருந்தாலும் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவமனையாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களுடைய கல்வியாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிக்கு என்று அந்த சாய்தளங்கள் எல்லா துறையிலும் இன்று முழு செயல்பாட்டுக்கு. ஏன் வாக்குச்சாவடியில் கூட மாற்றுத்திறனாளிக்கான வழி அந்த சாய்தளம் அமைத்து அவர்களுக்கு வழி செய்திருக்கின்றார். பாருங்கள், 1% இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த நிலைகளில் அவர்கள் தடுமாறக்கூடாது என்று அவ்வளவு விழிப்புணர்வாக இருக்கின்றது. ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லாதீர்கள். அவர்களுக்கு இந்த 7% இருக்கின்ற அந்த தொடு உணர்வை வைத்துக்கொண்டு மிக அற்புதமாக 100% விடாமுயற்சியில தன்னம்பிக்கை பெறுகின்றார். உதாரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில்
முகையூர் பகுதியில் பெரும்பாக்கம் என்ற ஒரு அரசு பள்ளி இருக்கிறது. அங்கே முத்து என்ற ஒரு தமிழ் ஆசிரியர் இருக்கின்றார். அவர் எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி முடித்தவர். கடந்த 15 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழில் ஒருத்தர் கூட ஃபெயில் ஆனது கிடையாது, அனைவரும் பாஸ். அவருடைய பாடக்குறிப்பும் பேப்பரனுடைய மாணவர்களோடு கலந்து ஆலோசித்து ஐயா தமிழ் என்று சூழ்ந்து கொள்வதையும் 2 பேருந்துகள் கடந்து அந்த பள்ளிக்கு வருகிறார். 8:30க்கு முதல் அந்த 20 ஆசிரியர்களை முதல் ஆளாக இருக்கின்றார். அவர் எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை! நான் அவரை பயணித்ததுண்டு அவரோடு. அவருடைய அற்புதமான இந்த தமிழ் பாடல்கள், தமிழை நடத்துகின்ற முறைகளை நான் ஒரு 4 வட்டாரம் மயிலம், செஞ்சி, திருக்கோயிலூர், வானூர் வட்டாரங்கள் உள்ள 100 பள்ளி ஆசிரியர்களுக்கு அவருடைய அந்த முற்போக்கான சிந்தனையும் விடாமுயற்சியும், என்னால் முடியும், என்னுடைய பாடத்திறனை நான் அந்த மாணவர்களுக்கு எளிமையாக புகுத்துகிறேன் என்று ஒரு வகுப்பு எடுத்தார். உண்மையிலே அத்தனை ஆசிரியர்களுக்கும் அவருடைய உரை அன்று மாற்றாக ஒரு மாற்று சக்தியை அவர்களுக்கு உணர்த்தியது, செயல்படுத்தியது. ஆகவே இந்த டேகே சென்டரில் கூட இருக்கிற மாணவர்களுக்கு நான் இருந்த இடத்திலே அந்த சென்டரை கண்டிப்பாக 15 நாளுக்கு ஒரு முறை அந்த மாணவர்களோடு சந்தித்து அவர்களோடு விளையாடி, ஒரு மாணவன் நான் போனாலே கையாட்டி பக்கத்தில் உட்காந்துருவோம். இந்த மொளக்கூர் ஒன்றியத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி. அந்த ஒரு சிறு நேரம் அந்த பெற்றோருக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய பிறந்த நாள் கூட அவர்களுக்கு இனிப்பு வழங்குவது, உணவு வழங்குவது போன்ற விஷயங்களை தொடர்ந்து நான் செய்து கொண்டு வருகின்றேன். ஆகவே அந்த நிமிடம் அவர்களுக்கு ஏக்கம் என்பதை அந்த பெற்றோர்களுக்கும் இல்லாமல் ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். இன்னொரு சம்பவம், நம்மளை பாண்டிச்சேரியில் இருக்கின்ற ஒரு பார்வையற்ற பள்ளியில ஒரு அம்மா, கடவுள் ஏன் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அலம்பி புலம்புறாங்க. அப்ப சொல்றாரு, உன்னை தேர்ந்தெடுத்து நீர்தான் இந்த பிள்ளையை வளமாக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட பிள்ளையை நீ முன்னேற்று, இந்த பள்ளியில சேர்த்து விடு என்று அந்த பள்ளியிலே சேர்த்து அந்த பள்ளியிலே படித்து இன்றைக்கு அந்த பள்ளியிலே முதல்வராக இருக்கின்றார். என்ன அவர்களுக்கான ஒரு உத்வேகம் பாருங்கள். ஸ்டேட் பேங்க் ரெட்டியார்பாளையத்தில் ஒரு 6:30 மணிக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சு. எல்லாரும் ஏஞ்சி தடதான் பயப்படுறாங்க. அங்கிருந்த மாற்றுத்திறனாளி அந்த கணக்காளராக இருந்த பதிவு செய்கிறவர், எல்லாம் அமைதியா இருங்க, நான் முதல்ல வெளியே போறேன், என் பின்னாடி வாங்க என்று அவர்களை உள்ளிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது. இந்த விஷயங்களை நாம் பார்க்கின்ற போது இதை நம்முடைய சுற்றுச்சூழலிலும் நம்முடைய பகுதியிலும் இப்பேற்பட்ட மாணவர்கள் இருந்தால் அந்த பெற்றோர் ஒரு கன்வைன்ஸ் பண்ணி அவர்களுக்கான இந்த செய்தியை நீங்கள் கொடுக்கணும். அப்ப ஒரு மாணவன் இதிலிருந்து மாற்றுத்திறனையாக வெளிவந்தால் அவன் கல்வி சார்ந்தவளையும் அவனுடைய உடல் சார்ந்ததிலையும் அவனுடைய திறமையால் வெளிக்கொண்டு வருவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 600 நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த மாற்றுத்திறனாளி 393 சிறப்பு பள்ளிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அந்த பார்வையற்ற பள்ளி இது போன்ற 393 சிறப்பு பள்ளிகள், 93 ஆரம்ப அந்த பயிற்சி மையங்கள், டேக் கேர் சென்டர் இல்லையா, அது போன்று 308 சிறப்பு ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இந்த சிறப்பு ஆசிரியர்களுடைய பணியை நான் பார்த்தது உண்டு. ஒரு இடைநிலை ஆசிரியர், ஒரு பட்டதாரி ஆசிரியர், இவர்கள் பாடங்களை, துணை கருவிகளை அந்த மாணவர்களுக்கு சொன்ன உடனே அது புரிதல் ஏற்படுகிறது. ஆனால் இந்த சிறப்பு ஆசிரியர்களை பார்க்கின்ற போது அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவருக்கான பயிற்சிகளை, அந்த அக்குபஞ்சர் பயிற்சிகள் அல்லது மாணவர்களுக்கான அந்த பெற்றோரோடு கலந்து ஆலோசிப்பது, அவர்களுக்கு மதிய உணவு வழங்குவது, இப்படி அவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் வைப்பது, அவர்களுக்கான மருத்துவ முகாம் வைப்பது, அந்த மருத்துவ முகாமில் யார் அட்டை போடாது இருக்கிறார்களோ அந்த மாற்றுத்திறனாளி அட்டை அவர்கள் எல்லாம் வர வைத்து அந்த வினைவரை அட்டை வழங்குவது, பல டாக்டர்கள், கண் சம்பந்தமான உடல் சம்பந்தமான மருத்துவர்கள் இப்பேற்பட்ட மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பை, மருத்துவத்தை ஏற்படுத்தியது. இது ஒவ்வொரு வட்டாரத்திலும் தமிழகம் முழுவதும் இப்படி ஆரம்ப நிலையிலே அவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு மாணவி மாற்றுத்திறனாளி, அவர்கள் குள்ளத்தன்மை, நடப்பதும் ஒரு சிரமம், ஆனால் அருமையாக ஒரு 50-70 திருக்குறளை ஒப்பித்து அந்த மருத்துவ முகாமிலே சாதனை பண்ணி காட்டினார்.
ஆகவே இதை நாம் பாராட்டி அந்த சிறப்பு ஆசிரியர்கள் அந்த அந்த நிலைக்கு அவர்கள் எடுத்து செல்வதால் தான் இந்த மாற்றுத்திறனாளி எல்லாம் இல்லை என்றாலும் அவர்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இந்த களத்திலே இன்று இருக்கிறார்கள். இதற்குத்தான் இந்த மையங்கள் நமக்கு இருக்கின்றன. இதில் பெரும்பாலும் கிராம அளவில் தான் இந்த மாற்றுத்திறனாளிகள் ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறதாக ஒரு கணக்கெடுப்பு நமக்கு தெரிவிக்கின்றது. இந்த எலன் கிளர் இவர் தான் முதல்ல அந்த எழுத்தை பிரெய்லர் முறை எழுத்தை கண்டுபிடித்து ஒரு பெரிய உலகத்திற்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். நான் ஆசிரியர்கள் உயர்ந்தவர்கள் என்ற தலைப்பு என்ற பேசுகின்ற போது அந்த எலன் கிளர் இருக்கிறார்களே, அன்னி அல்மீன் என்பவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசிரியர்களை ஒரு சிறப்பு வாய்ந்தவர் இவர். இந்த அல் அமீன் என்ற ஆசிரியர் தான் எலன் கில்லருக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து ஒரு கல்வியிலே ஒரு முன்னேற்றத்தை கொண்ட அந்த ஆசிரியர். இன்று எலன் கில்லர் மூலமாகத்தான் இன்று எல்லோரும் அந்த தன்னம்பிக்கை எடுத்து என்னால் முடியும் என்று பல நிலைகள் படிப்புகளை எடுத்துக்கொண்டாலும் 100% தேர்ச்சி பெறுகின்றார்கள். ஆனால் ஏனதான என்று இல்லை, கடின உழைப்பு 7% இருக்கின்ற அந்த தொடு உணர்வால் இவர்கள் இத்தகைய முன்னேற்றத்திலே எடுத்து செல்கின்றார்கள். அதற்கு நாம் நம் பள்ளி அளவிலும் சமூக அளவிலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக தூண்டுதலாக பாராட்டுப்பட வேண்டிய நிகழ்ச்சி தான் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டும். நான் பல பள்ளிகள் இருக்கின்ற போது இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களை சென்று பார்ப்பது, அவர்களுக்கு கை கொடுப்பது, அவர்களை தூக்கி வைத்துக் கொள்வது, அந்த பெற்றோர்களுக்கு ஒரு மன நிம்மதியை பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஆதரவு கொடுக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை அறிந்தது உண்டு நான். ஆகவே இந்த நிலைகளில் அந்த மாணவர்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நான் இன்னொரு விஷயத்தை சொல்லுகின்றேன், மறக்க முடியாத நினைவு. மைக்கேல்புரத்தில் சகாய்ராஜ் என்ற ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பிலே மாவட்ட அளவில் விழுப்புரம் மாவட்டத்தில் 2ஆம் இடம். அப்போதைய முதன்மை கல்வி அலுவலர் திருவாளர் கண்ணப்பன் அவர்கள் அந்த மாணவனுக்கு அந்த பள்ளியிலே சென்று பாராட்டினார். ஆனால் 10ஆம் வகுப்பு முடிந்து 11ஆம் வகுப்பு சேருகின்ற போது பிற பள்ளியிலே அவனுக்கு இடம் தருவதற்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுவதற்கு யாரும் முன்வரவில்லை. போது நீ 10வது வரைக்கும் படித்தது. ஆனால் அவன் மனம் தளரவில்லை. நான் 11 மணிக்குத்தான் நாங்கள் என் துணைவியார் அந்த பள்ளியில் வேலை செய்கின்ற போது அப்படியே அழுகுறான். சார், என்னை வேளாங்கண்ணிக்கு இட்டுன்னு போகிற, 100 ரூபா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே நான் 100 ரூபா கொடுத்து அந்த வேளாங்கண்ணிக்கு போய் அவனை திரும்பி விட்டார்கள். அது ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துது. நான் எதுக்கு சொல்கிறேன் என்றால், அந்த நம்பிக்கை, ஐயா உங்களால் முடியும், என்னை 11வது 12வது சேர்த்து விடுங்க, நான் படிக்க ஆர்வமாக இருக்கிறேன் என்று கூறினான். அவன் அந்த தள்ளு வண்டி, நான் 3 சக்கர வண்டியில் தான் போனோம். உடனே செஞ்சியில் என்னுடைய படித்த அருள் ஃபாதர் அவர்கள் அந்த மாணவனுக்கு இடம் கொடுத்து இவனுக்கு உதவி செய்ய மேற்கொண்டு 2 மாணவர்களுக்கும் நல்லா இருக்கிற அந்த உடல்நிலை இருக்கின்ற மாணவர்களுக்கும் சேர்த்து 3 பேருக்கும் மேக்ஸ் குரூப்பு கொடுத்து மேலிருந்த மாடியிலிருந்து கீழ் மாடிக்கு அவர்களுக்காக அந்த இடத்தை கொடுத்து பள்ளியை கொடுத்து ஒரு பாட்டி வீட்டில் 300 ரூபா வாடகை எடுத்து சமைத்து சாப்பிட்டார்கள். நான் ஒவ்வொரு தடையும் அவர்களை சந்திக்கும் போது சொல்லுவேன், நீங்கள் இந்த பள்ளியிலே படிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம், இந்த வாய்ப்பை நீங்கள் தள்ளிவிடக்கூடாது. உடனே அந்த பள்ளியில் பணம் கட்டுவதற்கான எக்ஸாம் ஃபீஸ் மற்றதெல்லாம் நம்மளுடைய இப்போது இயக்குனர் இருக்கின்ற நரேஷ் அவர்கள் அப்போது இங்கே சிஓவா இருந்த பொழுது அந்த மாணவனுக்காக கோயம்புத்தூரில் இருக்கின்ற ஆரன் அந்த கம்பெனியிலிருந்து பணம் பெற்று அந்த மாணவனுக்கு உதவி செய்தார். இப்படி அந்த உதவிகள் அவனுக்கு தன்னம்பிக்கை ஏற்பட்ட உடனே தானாக வந்து சேர்கிறது. அவன் அந்த 12th படிக்கின்ற போது 900 மார்க் எடுத்தான். என்ன வித்தியாசம் பாருங்க. படித்து முடித்துட்டான், நல்ல சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுத்து பாராட்டி, அவனுக்கு அப்பா இல்லை. இப்படியே நாம் படித்து முன்னேற வேண்டும், கல்விதானே எனக்கு பெரிய சொத்து என்று அவன் உணர்ந்து திரும்ப எனக்கு ஃபோன் செய்து, ஐயா நான் கல்லூரி சேருவதற்கு உங்களால் முடியும், என்னை சேர்த்து விடுங்கன்றார். நான் விடவில்லை. உடனே அவனுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி இடம் இங்கே இந்த திருப்பத்தூரில் 100 ஆண்டுகள் இருக்கிற இந்த கல்லூரியில் மாற்றுத்திறனாளியே படிக்கவில்லை, இது அன்னீசியாக இருக்கும் அப்படின்னு இடம் மறுத்து விட்டார்கள். ஆனால் அந்த மாணவனுக்காக போராடி எங்கள் ஊர் தந்தை அந்தோணி ராஜ் அவர்கள் மூலமாக அந்த பேராயரிடம்
பரிந்து பேசி அவனுக்கு அந்த இடம் வாங்கி கொடுத்து கல்லூரியில் சேர்த்து விட்டோம். கல்லூரியில் சேர்த்த உடனே பணம் கட்டணும் 20,000 ரூபா. என்ன அவனுக்கு ஒன்றுமே இல்லை, வீடும் கிடையாது. அந்த புறம்போக்கில் தான் அவங்க வீடு, அவங்க அம்மா இருக்கிறாங்க. ஸோ என்ன செய்வது என்று தெரியாமல் நான் விழுப்புரத்திலிருந்து வருகின்ற போது செஞ்சியிலே அகட வெகட செய்தி ஒன்று ஓடியது. அதில் பேச்சாளராக பேசுவதற்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க. நான் இறுதியில் போய் பேசி மூட நம்பிக்கையும் பழமவாதியும் தான் முன்னேற்றத்துக்கு தடை என்ற ஒரு டாப்பிக்கில் என்னை பேச வைத்து நான் செலெக்ஷன் ஆகி அகட வெகட அந்த செய்தி செஞ்சியிலே ஒளிபரப்பார். அப்போது அந்த பாஸ்கர் அவரிடம் தெரிவித்து, இப்படிப்பட்ட ஒரு மாணவன் இருக்கின்றான், கல்லூரி படிப்பதற்கான வாய்ப்பு செலவும் இல்லை என்று மேடையில் ஏற்றி அவன் அம்மா என்ற ஒரு பாடலை பாடி இப்படி சேருகின்ற விதத்திலே கல்லூரியில் படித்திருக்கான் என்று சொன்ன உடனே 1,75,000 ரூபாய் அன்று அந்த மாணவனுக்கு உதவித்தொகை எடுத்து உடனே அதை கல்லூரிக்கு செலுத்தி அந்த 3 ஆண்டுகளும் அதுக்கு மேலே எம்எஸ்சி 3 ஆண்டுகளும் 5 ஆண்டுகளும் அந்த கல்லூரியில் படித்தான். பல நிறுவனங்கள் அவனுக்கு உதவி செய்து போனான். ஆனால் ஒரு விஷயத்தை இந்த விதத்தில் அந்த மாணவனை நான் சொல்லுகின்றேன். அவனுக்கு ஒரு கேம்ப் இன்டர்வியூ வைக்கிறாங்க. ஒரு 30,000 சம்பளத்தில் ஆர்டர் போட்டு கொடுக்குறாரு அந்த நிறுவனர். அந்த ஆர்டரை வாங்கி நான் அந்த ஆர்டருக்கு போக மாட்டேன் அப்படின்னுறான். ஏன்? நான் இவ்வளோ முயற்சி 6வதிலிருந்து இத்தனை வரையும் இத்தனை பேர் உதவியாளர்களாக நான் படித்து இந்த கல்லூரியிலும் முதன்மை மார்க் எடுத்தவன், நான் அந்த உயர் அலுவலர்கள் ரேங்கில் நான் போய் தேர்வு செய்யப்பட வேண்டும், அதற்காக நான் படிக்க வேண்டும், இந்த வேலையை தவித்து விடுகிறேன் என்று சொல்லி தவித்து விட்டார். இன்று உயர் அலுவலராகத்தான் இருக்கின்றான். அப்போ அந்த மாணவனுக்கு உங்களால் முடிய எனக்கு உதவி செய்யுங்கன்னு என்ற ஒரு வார்த்தை, இறைவனுடைய சித்தம் அந்த மாணவனை வழிகாட்டி இன்றைக்கு இந்த நிலைமைக்கு உயர்த்திருக்கிறது. திருக்கோயிலில் கூட ஒரு ஆசிரியர் கால் உடஞ்சிச்சு, சார் எனக்கு கால் ஒடிஞ்சிச்சு, என்ன சார் போய் பிஆர்சியில் மாற்றுத்திறனாளி அட்டை போடுங்கப்பான. அது வரைக்கும் அவர் செய்யலை, அந்த எண்ணம் வரல. உடனே அந்த மாற்றுத்திறனாளி கார்டு வாங்கி டிரான்ஸ் அப்ளிகேஷன் அதை வச்சு போட்டார். தூத்துக்குடிக்கு அவர் இடத்துக்கு வந்துச்சு. என்ன பாருங்க, என்ன ஒரு வாய்ப்பு. அதிலிருந்து விடாதே, உனக்கு வயசு இருக்கிறது, துறை தேர்வுகளை எழுதுங்க என்று சொன்னேன். ஆகவே ஒரு மாணவனை இந்த மாற்றுத்திறனாளி என்று பார்க்காமல் நாம் அவர்கள் மீது இரக்கம் உள்ளவர்களாக, அவர்களுக்கு வழிகாட்டி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய பதிவு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இரத்த தானம் இங்கே எத்தனையோ கொடுக்கின்றார்கள். ஒரு மனிதன் ஒரு முறையாவது இந்த ரத்தம் இல்லாதவர்களுக்காக கொடுப்பதற்கான ரத்தம் தானம் கொடுக்கலாமே. நான் கொடுத்திருக்கிறேன் 3 தடவை. ஆனால் தான் சொல்லுகின்றேன், உறுப்பு தானம் செய்கின்றார்கள். மற்றவர்களுக்கு வாழ்வழிக்கக்கூடிய இந்த உறுப்பு தானங்களை செய்யக்கூடாதா? ஆக இந்த பார்வையற்றவர்கள், செவித்திறன் மிக்க குறைவுள்ளவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை இந்த சமூக சூழலிலே கட்டமைக்கப்பட வேண்டும். இது யாரோ அரசாங்கத்தின் வேலை அல்ல, அவர்கள் செய்கின்றார்கள். அவர்கள் நிறைய அந்த ஆதாரங்களையும் அதற்குரிய வழிகாட்டுதலையும் அதற்கான உதவி தொகைகளையும் எல்லா இதுகளையும் அவர்களுக்கான ஒரு விதிகள் பிரகாரம், அரசு விதிகள் பிரகாரம், உதாரணமாக 2017 நடைமுறையில் உள்ளது பிரிவு 101 படி உரிமை விதி 2018 படியும், பிரிவு 66 படி மாநில ஆலோசனை கூட்டத்திற்கான உரிமை, பிரிவு 77 படி மாவட்ட அளவிலான குழுக்கள் அமைத்தல், பிரிவு 84 படி மாற்றுத்திறனாளி வன்கொடுமை சட்டம், இந்த பிரிவுகள் படி அவர்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு தத்த வழியெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சமுதாயத்தில் அங்கீகாரம் இருக்கணும். இந்த முத்து என்று சொல்கின்றேன் பெரும்பாக்கத்தில் அழகான ஒரு பாட்டு கச்சேரி. இப்ப திருமணத்துக்கும் மற்றதுக்கும் எத்தனையோ பாட்டு கச்சேரியை லட்சக்கணக்கில் கொண்டு நாம் விடுவிக்கின்றோம். இந்த பார்வையற்றவர்கள் வாசிக்கக்கூடிய அத்தனை இசைக்கருவியில் பாடுகின்றவர்களை ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாமே. என்னுடைய பணி நேர்வுல கூட இந்த குழு தான் பாடலை பாடி மெய்ப்பித்து சிறப்பித்தார்கள். ஆகவே இந்த மாற்றுத்திறனாளிகள் சாதனையாளர்களாக இருந்திருக்கின்றார்கள். உலக அளவில் சாதனையாளராக அந்த மாரியப்பன் நாம் பார்த்திருக்கின்றோம். நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் எளிய அந்த கால் நடப்பதற்கான முன்னெல்லாம் கட்டை போட்டு வெயிட்டா தூக்கினே போக முடியாது. அந்த அளவுக்கு அவர் கண்டுபிடித்து அந்த மாணவர்களுக்கு அது இன்று பயனுள்ளதாக இருக்கின்றது. இந்த ரூபாய் என்பவர் கணினியிலும் மற்ற துறையிலும் தங்க பரிசு வாங்கியிருக்கின்றார்.
சுதா சந்திரன் என்பவர் பரதநாட்டியத்தில் அகில உலகத்திலும் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து ஒரு உலக அளவில் வென்றிருக்கின்றார். அது ஜான் நேஷன் என்பவர் கணிதத்தில் நோபல் பரிசு பெற்றிருக்கின்றார். பித்தோவன் என்பவர் செவி இசை அமைப்பாளராக இருந்து ஒரு பெரிய புரட்சியை பல இடங்களில் மெய்ப்பித்து காட்டியிருக்கின்றார். மலர் குன்யான் என்பவர் இந்த பார்வையற்றலுக்கான விளையாட்டு போட்டிகள் மாநில அளவில், தேசிய அளவில், உலக அளவில் நடக்கிறது. அதில் நம் தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் உலக அளவிலே அந்த ஓடுதலில் பெற்றார். இந்த அம்மா 500 மீட்டர்லையும் 4x400 மீட்டரிலும் தங்க பரிசு பெற்றிருக்கின்றது. அக்சில் கின்னர் என்பவர் இந்த செயற்கை கால்கள் மூலமாக அந்த காலை 2 காலும் இல்லை, ஆனால் அவர் 400 மீட்டரிலும் 4x400 இந்த ஓட்டக்காலத்திலும் உலகத்திலே சிறந்த ஓடி கால் இல்லாமல் அந்த செயற்கை காலை வைத்து மற்ற பிள்ளைகளோடு ஓடுகின்ற போது இவரும் அவர்கள் அந்த ஓடி அந்த மாற்றுத்திறனாளி போட்டியில இந்த அம்மா வெற்றி பெற்றது. அவை மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம் வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஆரம்பகால நிலையில் இருக்கின்ற அந்த மாணவர்கள் தங்களுடைய மாற்றுத்திறனாளியிலிருந்து விடுவித்துக் கொள்ள அவர்கள் அந்த நிலைக்கு உயர்த்தி சரியான முறையில் உயர்த்திக் கொள்வதற்கான முயற்சிகள் எடுத்தாலே போதும். ஆகவேதான் அந்த தாய் அந்த கற்ப காலத்தில் முறையான மருத்துவ ஆலோசனை செய்வது, மூட நம்ப பழக்கங்களாம் தவிர்த்து சரியான ஆய்வுகளை அந்த முறையில் அந்த மருத்துவ ஆலோசனை செய்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த காலத்தில் வீட்டில் பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க, கரணம் வருது, உலக்கை வச்சு இதில் செய்யக்கூடாது, செம்பு பிடிச்சிக்கின்னு வெளியே வரக்கூடாது என்று ஒரு பழைய காலத்தினுடைய தமிழ் முறையில் ஒரு பாதுகாப்பான அந்த குழந்தையை பேணி காக்க வர வேண்டும் என்றுதான். அதனால தான் ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானா வளரும் என்று சொல்கின்ற பலன் நாம் ஒன்றும் ஊர் பிள்ளையை கொண்டு போய் ஊட்டி வளர்க்கறது இல்லை. நம்மளுடைய மனைவி ஊர் பிள்ளை, வேற ஊர்ல இருந்து நாம் திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த பிள்ளைக்கு நாம் அந்த கணவன் என்பவர் ஊட்டி வளர்த்தால்தான் அவன் குழந்தையை அந்த உன் குழந்தை அந்த குழந்தையை மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக பெறும். இன்னொரு விஷயம், இந்த பெற்றோர்கள் ஒரு கவனத்திற்கு, ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் 5 ஆண்டுகள் இடைவெளி இருக்க வேண்டும். 2 ஆண்டுல 1.5 ஆண்டெல்லாம் சில கிராமத்து புறல குழந்தைகள் பிறக்கின்றது. அன்றைய காலகட்டத்தில் 11 குழந்தைகள் 14 குழந்தைகள் எல்லாம். அன்னைக்கு உணவு முறைகள் வேறு, ஆரோக்கியமான உழைப்பு. ஆனால் அன்றைக்கு அறிவு சார்ந்த அருள் சார்ந்த அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருந்தது. இன்று பொருள் சார்ந்த நிலைக்கு ஒரு தனி குடும்பமாக, கூட்டு குடும்பம் தனி குடும்பமாக போய்விட்டது. ஆகவே இந்த நிலைகளில் அந்த குழந்தைகள் பெற்றெடுக்கின்ற பொழுதும் அவர்கள் குழந்தையிலிருந்து வளர்கின்ற போதும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளை அறிந்து இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஆர்வலர்கள், நிறுவனங்கள், இந்த டேக் கேர் சென்டர், இந்த வளமையத்தில் இருக்கின்ற சிறப்பு ஆசிரியர்கள் அவர்களை ஒவ்வொன்றாக கண்காணித்து ஆலோசனை கொடுத்து பயிற்சி மையத்திலே சேர்த்து இன்றைக்கு அந்த மாணவர்களை ஒரு விடிவுக்கு கொண்டு வருகிறார். உண்மையிலே அவர்கள் இந்த சிறப்பு ஆசிரியர்கள் பாராட்ட மிக்கவர்கள். ஆகவே இந்த தருணத்தில் மாற்றுத்திறனாளிகள் சாதனையாளர்கள். அவர்களுக்கான அந்த வாய்ப்பை அரசு கொடுக்கின்ற வாய்ப்புகள் இருந்தாலும் நாம் தனியார் அமைப்புகள், தனி மனிதன், இந்த மாணவர்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாராட்டுதல் ஒன்றும் இல்லைங்க. ஒரு சால்வு போட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த மாணவனை பாராட்டினால் அவன் ஆக்கமும் ஊக்கமும் 7% தொடு உணர்ச்சி மூலமாக அவன் இந்த நிலைக்கு உயரக்கூடியவனாக மாறுகின்றான். ஆகவே இந்த சாதனைகள் சொந்தக்காரர்கள் அவர்களால் முடியும், என்னால் முடியும், என்னால் மட்டும் முடியும் என்று நம்புபவர்கள். ஆகவே என்னிடம் ஒருத்தர் சொன்னார், இந்த முத்து ஆசிரியர் தான், எங்கள் பார்வையற்றவர்களுக்கு நீங்கள் இடம் முடித்து வழி அனுப்பி அந்தாண்ட தாண்டி விடுங்க, அவர்களுக்கெல்லாம் அந்த ரூபாயை பைசாவை கடன் கொடுக்காதீர்கள், சோம்பேறி ஆகி விடுவார்கள் என்று அவர் சொன்னார். ஆகவே அவர்கள் ஒரு நல சங்கம் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நேரத்திலே ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய விழாக்களில் இந்த மாற்றுத்திறனாளியினுடைய இசை கச்சேரிகளை அழைத்து அவர்களை வைத்து இந்த நிகழ்வுகளை நடத்துவது அவர்களுக்கு ஒரு வருமானமாக இருக்கும், அவர்களுக்கு ஒரு தெம்பா. என்ன அழகா பாடுறாங்க,
சினிமா பாட்டினுடைய பாட்டை விட அவர்கள் அந்த பார்வை இல்லாதவர்கள் அத்தனை இசையோடு ஆர்கனை போடுறாங்க, அவ்வளோ அருமையாக பாடுகின்றார்கள். ஸோ இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம், இந்த வாய்ப்பை மற்றவர்களுக்கு கொடுப்போம். ஆகவே மாற்றுத்திறனாளிகள் மகத்துவமானவர்கள், உயர்ந்த பல பேருடைய உதாரணங்களை நான் காட்டினேன். நான் அனுபவித்தது இந்த மாணவர்கள் என்ற ஒரு தனிப்பட்ட பிரியம். எனக்கு சென்னையில் பிளாஸ்டிக் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு உண்மையான நிகழ்வு சொல்கிறேன். நாங்கள் பயிற்சிக்காக சென்றிருந்தோம். ஒரு உயர்நிலை அலுவலர் அவங்க அம்மா மாற்றுத்திறனாளி அந்த பிள்ளையை ஒப்படைச்சிட்டாங்க. 2வது பிள்ளை கரு இருக்கிறது உருவாகிறது என்ற நிலையில் இந்த பிள்ளையை ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த குழந்தை பாதிப்பு இருந்து இல்லாத போயிடுச்சு. அப்போ 5 ஆண்டுகள் பித்து பிடிச்சி லீவெல்லாம் போட்டுட்டு நம்மளுடைய பிள்ளையை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்துட்டுமே, அங்கே போய் பார்க்கலாமேன்னு வராங்க. அப்போ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் சார். அந்த ஃபாதர்கிட்ட அந்த பையனும் அவனுடைய ஃப்ரெண்டும் பேசுகிறாங்க. அந்த ஃப்ரெண்டனுடைய அப்பா பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அதை வாங்கி சாப்பிட்டு, ஃபாதர் இவனுடைய நண்பருடைய அப்பா வந்தது போல என் அப்பா வந்தேன் நான் காட்டாதீங்கன்னு சொல்கிறான். அந்த இடத்துல நான் இருக்கிறேன். இந்த உயர் அலுவலருடைய அந்த அம்மாவை நிற்குது, ஆள் தெரியல. உடனே போயிட்டு பார்த்து இந்த பையனை பார்க்கணும், நான் பல வருஷத்துக்கு முன்ன விட்டனோடனே அந்த நிறுவனர் சொல்லுகிறார், அம்மா உன் எதிர்க்கையே அந்த மாணவன் என் பெற்றோரை காட்டாதீர்கள் என்று சொல்லி போனானே, அவன்தான் உன் பையன், என்ன கண்ணீர் விட்டு புறம்பு. உடனே ஒரு வருஷம் லீவ் போட்டுட்டு என்னை யார் என்று சொல்ல வேணாம், தோட்டக்காரனாக தண்ணீர் பாய்ச்சுவதற்காக எனக்கு வேலை கொடுங்கள், அதை தண்ணீர் பார்த்து கொண்டே என் பிள்ளையை பார்த்துக் கொள்கிறேன் என்று அந்த அம்மா வேண்டி கேட்டது. அப்ப என்ன ஒரு சிந்தனை! அந்த பிள்ளையை நமக்கு ஒப்படைத்தப்பாடு அதை உலகத்திற்கு அடையாளம் காட்டுமே ஒழிய அந்த பிள்ளை வேணாம் என்று சொல்லுவதோ ஒதுக்கி விடுவதோ அந்த பெற்றோர்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பிள்ளையை, அந்த பேர்பட்ட பிள்ளைகளை சாதனையாக்க முடியும் என்று இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டு நாம் இந்த மாற்றுத்திறனாளிகள் மகத்துவானவர்கள் என்பதை நாம் நிரூபிப்போம். நன்றி, வணக்கம்.